திருவாதிரை நட்சத்திரமும் கேட்டை நட்சத்திரமும் ரொம்ப அதிக அளவில் பிரகாசிச்சுட்டு இருக்கிறது. இதனாலதானோ என்னவோ நம்ம ஜாதகத்துல திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னா அது ராகுவோட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. கேட்டை நட்சத்திரம் அப்படின்னா அது திருமண ரீதியில சில சங்கடங்களை உண்டு பண்ணும் அப்படின்னு சில கருத்துக்களை எல்லாம் இந்த மாதிரி இந்த நட்சத்திரங்களோட அதிக ஒளியை கணக்கு வச்சுதான் சொல்றாங்களா அப்படிங்கிறது தெரியல. என்ன சொல்லுவாங்கல்ல, கேட்டை பெண் கேட்டு போறவங்கள கொன்னுடும் அப்படின்னு சொல்லுவாங்க, கேட்டை கேட்டவங்கள அடிச்சிடும் அப்படின்னு ஒரு பழமொழி, ஒரு சொலவடை சொல்லிட்டு இருப்பாங்க கிராமங்கள்ல. இப்போ இந்த பழமொழியெல்லாம் இந்த மாதிரி நட்சத்திரங்களோட ஒளியை வச்சு அதுக்கு ஒரு பயந்து அப்படிதான் சொல்றாங்களா என்ன அப்படின்றது தெரியல. சித்திரை நட்சத்திரத்துல வச்சு இப்போ சிலர் பஞ்சாங்கம் கணிச்சிருப்பாங்க, சித்திரை பட்ச அயனம் பஞ்சாங்கம் அப்படின்னு கணிச்சிருப்பாங்க. அது சரியான கணக்குல வரலன்னு சில ஜோதிடர்கள், அதாவது பஞ்சாங்க கணிதம் தெரிந்த ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. இது ஏன் அப்படின்னா, இப்போ இந்த நட்சத்திரங்கள்ங்கிறது ஒரே இடத்துல நிரந்தரமா இல்லை, அது முன்னால பின்னால நகருது. அதாவது பக்கவாட்டிலையும் நகரும், முன்னாலேயும் நகரும், பின்னாலேயும் நகரும். நம்ம சந்திரனை கணக்கிடுறதுக்கு எந்த இடத்துல போகுதுங்கிறத கணக்கிடுறதுக்கு தான் நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒன்று சொல்லுவோம். அதாவது ஒரு தூரத்துல ஒரு மலை தெரியுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த மலைக்கு பக்கத்துல ஒருத்தர் சைக்கிள்ல போயிட்டு இருக்கான், நாம இந்த பக்கம் தூரத்துல இருந்து பாக்குறோம். அப்போ ஒரு மலை தெரியுது, ஒரு வீடு தெரியுது, ஒரு மரம் தெரியுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அதான் அந்த சைக்கிள்ல போறவர் பாருங்க அந்த மலையை கடந்து போறாரு, அந்த பாருங்க அந்த மரத்தை கடந்து போறாரு, அந்த வீட்டை கடந்து ஒரு பெரிய கோபுரம் இருக்கு அதை கடந்து போறாரு அப்படின்னு நம்ம ஒரு அடையாளம். சூரியன் அப்படிங்கிறதே ஒரு விண்மீன் தான், ஒரு நட்சத்திரம் தான். அதை நம்ம ஜோதிட கணிதத்திற்காக அதை கோள்கள் அப்படிங்கிற கணக்குல கொண்டு நம்ம வச்சிருக்கோம்.